இப்போ எத்தனை தெரியுமா? 6:30. சூரியன் கூட இன்னும் ஒழுங்காக எழுந்திரிக்கல. ஆனால் நான் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டேன். ஆக்சுவலி எனக்கு எங்கே போகிறேன்னா, நான் வேணி அம்மா 3 பேரும் சேர்ந்து மதுரை போகிறோம். மதுரை போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு முடிஞ்சால் அவங்க அம்மா வந்து இந்த திருப்பரங்குன்றம் போகணுன்னு இருக்காங்களாம். அங்கே போயிட்டு வரவோம். காலையில் 5:40க்கு எழுந்துச்சிட்டா. எங்கள் புஸ்குட்டிக்கு இன்னும் கூட்டுட்ருக்கு. மீயும் கேட்குதா? வருவார் பாருங்க சார். காலையில் 5 மணிக்கெலாம் அவங்க எழுந்துச்சி வெளில எங்கேயோ போயிருந்தாங்க. இந்தா ரோஸ்மா அப்படிங்காங்க. சரி. ஸோ என்னம்மா எங்கம்மா போனீங்க? அடிக்கடி பயணம் போயிடுறீங்க. காலையில் எழுந்திரிவீங்களோ? இருங்க உனக்கு கஸ்டமர் ஒன்று சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஜாபம். இதுதான் எங்கள் பஸ்குட்டி. உலகு பிள்ளை ஆனால் சொல்லுவார்த்தையே கேட்க மாட்டேங்க எல்லாரும். இல்லை வாங்க. ஸோ வந்து சும்மா இங்கே பாரு. சரி, அவங்க ரோட்டை பார்த்து பிஸியாக இருக்காங்க. ஸோ வந்து இனிமேல் தான் பஸ் ஏறி இங்கேருந்து பஸ் ஏறி நியூ பஸ் ஸ்டாண்ட் போகணும். அங்கேருந்து மதுரை. என் தம்பி தான் எழுப்பலான்னு நினச்சேன். சரி மணி சீக்கிரம் எஞ்சாச்சு, அவனை தூங்கட்டும். காலைல 5:30 கால் பண்ணி எழுப்பி விட்டான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை விட்டு கிளம்பிட்டு பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணணும். பஸ் வந்துட்டுனா உடனே கிளம்பிடலாம். பாப்போம் வேணிக்கு லக்கு எப்படி இருக்குது. சீக்கிரம் பஸ் வருதா? எனக்கு தெரிஞ்சு வேணியும் வீட்டில் வந்திருப்பாங்க. நான் அப்படியே கால் பண்ணிட்டா. நான் தான் ரெடி ஆகிட்டுருக்கேன்னு எடுக்கலை. ஸோ பஸ்ஸு தான் ப்ராப்ளம். பார்க்கலாம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஒரு வேனு 10 ரூபா தான் கேட்டாங்க. வேன்லே நம்ம வேணி வரல பார்த்தீங்களா? இப்போ வரைக்கும் மேலப்பாளையத்தில் தான் இருக்கானா. ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வச்சோன்னா 2 ட்ரெஸ்ஸையுமே எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தான். மதுரைக்கு போகாதடின்னு பாட்டு மட்டும் வச்சுருக்காங்கன்னா நான் மதுரைக்கு போகணும். வெயில் தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. பட் இந்த வெயில் இதமான வெயில். இனிமேல் தான் சுட்டு இருக்குங்க சூரியன். 7 கூட நான் ஆறலை. நியூ பஸ் ஸ்டாண்டை சென்றடைந்தேன் மாதிரி வந்துட்டேன். தட் கேர்ள் இன்னும் வரல. என்ன வான்றதாலுவோ இவ்வளோ வர மாட்டேங்கல்வோ. புது பஸ் ஸ்டாண்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவன் போயிட்டு தான் 2 மணிக்கு வந்துடுவானே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். மதுரையை நோக்கி பயணம். இறங்கின ஒரு காஃபி குடிச்சிருந்தா இவா இருக்கால பெண்ணு சாப்பிட்டா சுசி எஞ்சோன்னு கொடுனேன் தரமானேன்ட்டான். தாரன் கையில் வச்சோன்னே உறுத்திக்கிட்டே இருந்துருக்காரு. சாப்பிட்டுட்டான். நீ எப்போவுமே அழகுதான். ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்கோம். இங்கே பூலாம் வச்சுருக்கோம். வந்ததும் பூ வாங்கியாச்சு. வணிக்கிட்டு பூ வாங்கியாச்சு. அதான் வேணி மம்மி தான் வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் யாருக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டோம். 100 பூ 10 ரூபா தாங்க. நம்ம திருநெல்வேலிலாம் எவ்வளோ ரேட் வச்சு கொடுத்தாலும். சரி, பூ வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து மீனாட்சி அம்மன் கோயில் போகிறோம். ஒரு ஏசி பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம். ஆட்டோக்காரன் 200 ரூபா கேட்குறான். டிமாண்ட் பண்ணி 120 ரூபா வரைக்கும் வந்தால் 150 ரூபாய்க்கு கேட்கலான்னு பார்த்தோம். அதுக்குள்ள ஆட்டோக்காரன் மிஸ்ஸி. அப்புறம் ஒரு ஏசி பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் இறங்கலாம் தெரியும். வெயில் அடிக்கணும். தண்ணி பிடிக்கணும்னு நினச்சா தண்ணி பிடிக்கலாம். ஒரு பஸ்ஸில் வந்தாலே மினுக்காங்க. பஸ்ஸில் வரும்போது அப்படி தூங்கிருக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. 2 பிக் பர்சன்ஸ். மீனாட்சி அம்மன் பார்த்துட்டு அப்புறம் வந்து என்னது பாத்ரூம் இல்லை மீனாட்சி அம்மன் கோயில். பைத்தியம், நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று சொல்லிட்டு இருக்கா.
இந்த மீனாட்சி அம்மன் உள்ள மீனாட்சி அம்மன் ஹஸ்பண்ட் ஒருத்தர் உண்டுல்ல சிவன், அவர் என்ன வச்சு சொக்கலிங்கநாதரா சொக்கநாதரை பார்த்துட்டு அப்புறம் ஒரு லட்டு கொடுத்தாங்க. லட்டு சாப்பிட்டுட்டு அன்னதானம் போட்டாங்க. உகார்பே அன்னதானம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சாதம், சாம்பார், பீட்ரூட் பொரியல், இன்னொரு எல்லோ கலரில் இருந்த பொரியல் தர்பூசணியா மஞ்சள் பூசணி கூட்டு, அப்புறம் வத்த குழம்பு, பாயாசம், ரசம், மோர், அப்பளம். சரி வத்த குழம்புல என் பேர் மாற்றிட்டாங்க. இஞ்சி பச்சடி எல்லாம் சாப்பிட்டாச்சு. எனக்கு சாப்பிட்டதில் வந்து சாதம் ஓகே, சாம்பார் ஓகே, அப்பளம் ஓகே. பாயாசத்தில் மட்டும் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்த மாதிரி ஐஃபெல்ட்டி கேட்டால் வேண்டாம். சரி சீக்கிரத்தை நாங்கள் வந்து உடைக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ வெளில வந்தாச்சு. வெளில வந்துட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப இடத்துல எங்கே போகிறோன்னு தெரியல. இந்த அண்ணாச்சியை பார்த்தீங்கன்னா அண்ணாச்சிங்க அண்ணாச்சி ஹாய் ஹாய் சார் ஹாய் பக்திமான் இது ஃபுல்லாகவே ஷாப்பிங் ஸ்டோர் தான். ஷாப்பிங் ஸ்டோர், ஐஸ்கிரீம். இப்போ வந்து நாயக்கர் மஹால் போகலான்னு போயிருக்கோம். போகிறோமான்னு தெரியலண்ணா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜிகிர்தண்டா வந்து குடிக்க போகிறோம். மதுரைக்கு வந்து ஜிகிர்தண்டா குடிக்கலாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் சொல்லலாம். கோயில் வாசல்லே ஜிகிர்தண்டா கடை இருக்குது, அங்கே தான் குடிக்க போகிறோம். இந்த பொண்ணை பாருங்கள், சின்ன பிள்ளை மாதிரி பொம்மை கடை பார்த்துட்டு இருக்கான். துப்பாக்கி வாங்க, துப்பாக்கி ஏற்கனவே பொருட்காட்சி இப்படி தான் ஒரு துப்பாக்கி வாங்க. அந்த துப்பாக்கி ஒரு அச்சு விளாண்டியே இல்லையா? ஆமாம், அது பபிள்ஸில் விடுறது. வாங்கினா துப்பாக்கி கேட்கா பார்த்துக்கோங்க. இந்த பிள்ளை தான் விட்டா அடுத்த வருஷம் குழந்தை பெற்றுவான். ஹலோ ஃப்ரெண்ட். அப்படியா? ஓகே ஓகே. குடிக்க போகிறேன். இல்லை, அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் ஃப்ரெண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம திருமலை நாயக்கர் மஹால் மதுரை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த மண்டபம் போகிற வழி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெயிலாடிக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் சூரியன் என்னை ரொம்ப சுட்டரிக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதில் வேறு பெரிய இவ்விய மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து நாயக்கர் மகால் வேறு நடந்து வேறு வந்துட்டோம். போகும்போதுலாம் நடந்து ஆட்டை தான். இப்போ தான் நம்ம வந்து நாயக்கர் மஹால் வந்திருக்கோம். ஃபுல்லாக பெரிய பெரிய தூண் இருக்குது, பில்டிங்ஸ் இருக்குது. எல்லாம் என் சைஸ்க்கு இருக்குது, வேணி சைஸ்க்கு ஒன்றும் இல்லை. இதில் உட்காருங்க நேரம் காய்ச்சி 5 மணி வரைக்கும் இங்கே இருப்போம். அதுக்கப்புறம் ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கிடலாம். காய்ச்சி வா. அங்கே பார்த்தீங்கன்னா தூணை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மாத்திரை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் யார்? நாயக்கர் மஹால் மண்டபம். எல்லா தூணும் பொருசாக இருக்குது. முதல்ல இந்த படா சைஸாக இருக்குது. இந்த சேர்லாம் முதல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் அது அடங்கவே அடங்காதே வீடியோக்குள்ளே. அந்த பாருங்க, அந்த சேர்லாம் இங்கே தான் கிடக்கும். இந்த 2 அழகிகள் நிற்கால அங்கே தான் நிற்கும். பட் இப்போ என்னென்னு தெரியல. 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் 4 மணிக்கு தான் உள்ளே வந்திருக்கோம். டிக்கெட் ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான். பெரியவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு 5 ரூபா தான். ஹாய் சொல்லுங்கள் வேணி மேடம். வேணி மேடம் சென்னைக்கு போடுறாங்க. அவள் நல்லபடியாக பத்திரமா போயிட்டு அவள் நினைத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாரோட எங்களோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.